பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய அந்த இறப்பு தொடர்பான செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. இராணுவத்திற்கும் பாகிஸ்தானுடைய அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைக்குடிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த போரை இதற்கு மேலும் பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடாது என்று இந்தியா நினைத்தால், இந்திய ஒன்றிய அரசு நினைத்தால், சர்வதேச உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லாம் சொல்லுவது என்னன்னா அமைதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுன்னா மட்டும் அவங்க பாய்ந்து சென்று குண்டு வீசுவது, தாக்குவது, அழிப்பது, இவ்வளவும் நடந்த பிறகு இதற்கு மேலும் இன்னொரு பகல்காம், இதற்கு மேலும் இன்னொரு தாக்குதல், இன்னொரு பயங்கரவாத தாக்குதல் என்றால் அதற்கு பிறகு அது நமது நாட்டினுடைய பாதுகாப்பு என்பதை கேலிக்கூத்தாக்கிவிடும். வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாகிஸ்தான் இந்தியா இடையிலான மோதல் ஒரு போராக விரிவடையக்கூடிய சூழல் உருவாக்கி இருப்பதை மறுக்க முடியாது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியாவினுடைய இராணுவமும் விமானப்படையும் சேர்ந்து நடத்திய பயங்கரவாதிகளினுடைய முகாம்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் சற்றப்ப 100 பேர் வரை இருப்பார்கள் என்று இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சிகளினுடைய தலைவர்களினுடைய கூட்டத்தில் சொன்ன அந்த தகவல் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய அந்த இறப்பு தொடர்பான செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. மிக முக்கியமான தளபதிகள், பயங்கரவாத இயக்கங்களினுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கின்ற அளவிற்கு அந்த செய்திகள் இருக்கின்றன. காரணம் என்னவென்றால், இந்த தாக்குதலுக்கு பிறகு நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நான் செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சென்றிருக்கின்றார். அது ஒன்று. அதே போல தனது குடும்பத்தினர் யாரெல்லாம் இறந்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை ஜெய்ஷ் இ முகமதுனுடைய அந்த தலைவர் மௌலானா ஆசார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தியும் அனுப்பி அந்த கடிதமும் வெளிவந்திருக்கிறது. எல்லாம் என்ன சொல்லுகின்றது என்றால், நடைபெற்ற அந்த துல்லிய தாக்குதல் மிக வீரியமாகவும் மிக தீவிரமாகவும் நடத்தப்பட்டு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கும் பாகிஸ்தானுடைய அரசுக்கும் மிகப்பெரிய ஒரு தலைக்குடிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனுடைய விளைவுதான் நேற்றிலிருந்து இப்பொழுது வரை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் உள்ள இராணுவ நிலைகளையும் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளையும் குறிவைத்து தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ராக்கெட் தாக்குதல்கள் என்றால் அதோடு சில குறைந்த தூர அளவில் சென்று தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஏவுகணை எல்லாம் S-400 என்று சொல்லக்கூடிய ஏவுகணை தடுப்பு அமைப்பினால் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து பெற்ற அந்த S-400 மூலம் தடுத்து அழிக்கப்பட்டும் இருக்கிறது. ஆக இந்த போர் இன்னும் கடுமையாக கூடிய ஒரு சூழல். அதிலும் குறிப்பாக பாகிஸ்தான் தன் வசம் உள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்தியாவினுடைய தூரத்து இராணுவ இலக்குகளை கூட குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம். ஏனென்று கேட்டால், இங்கே நமது இந்திய ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொன்னதை போல ஆபரேஷன் சிந்தூர் அது முற்று பெறவில்லை, இது தொடரும் என்று அவர் சொன்னது பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் நடத்தினால் அதற்கு உரிய வகையில் பதிலடி கொடுக்கப்படும் என்பது மட்டுமின்றி அவர்களிடமிருந்து ஒரு பலமான தாக்குதலை எதிர்பார்த்து அதனை எதிர்கொள்றதற்கு இந்திய படைகளும் தயார் நிலையில் தான் இருக்கின்றன என்பதுதான் அதில் உள்ளீடாக உள்ள செய்தி. எனவே இப்பொழுது அங்கே ஜம்மு காஷ்மீர், அதற்கு பிறகு கீழே பஞ்சாப், அதன் பிறகு நீண்ட கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரம் உள்ள எல்லையை கொண்ட ராஜஸ்தான், பிறகு குஜராத் ஆகிய மாநிலங்களையும் தாண்டி மற்ற இடங்களுக்கு கூட பாகிஸ்தானுடைய அந்த ஏவுகணை தாக்குதல் குறிவைத்து ஏவப்படலாம் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் பாதுகாப்பு ஒத்திகை என்பது நாடு முழுவதும் தீவிரமாக கடைபிடிக்குமாறு இந்திய ஒன்றிய அரசு மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறது.
இதில் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதுவரைக்கும் நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரெஸ்பான்ஸை பாகிஸ்தான் கிட்டேருந்து வராததுக்கு காரணம், இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இழப்பு மாதிரி ஏற்கனவே பகல்கோட் போன்ற இடங்களிலெல்லாம் நடத்திய அந்த தாக்குதலில், புல்வாமா தாக்குதல் நடந்ததற்கு பதிலடியாக நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் இப்படிப்பட்ட ஒரு இழப்புகளை அந்த நாடு சந்திக்கவில்லை, பயங்கரவாத அமைப்புகளும் சந்திக்கவில்லை என்பது தெரிகிறது. குறிப்பாக ஜெய்ஷ் இ முகமது மட்டுமின்றி லஷ்கர்-இ தைபாவினுடைய அந்த தளபதிகளும் சிலர் கொல்லப்பட்டிருக்கக்கூடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் அந்த அளவிற்கு குறிப்பாக இந்தியா பயன்படுத்தியுள்ள த ஸ்கேல் அன்று இன்னொன்று ஹேமர் ஆகின்ற 2 மிசைல்களும் அந்த இலக்கை நோக்கி செலுத்தி சரியாக அது அந்த இலக்கை தாக்கக்கூடிய அளவிற்கு இயக்கக்கூடிய ஒன்று, அதனுடைய டெலிமெட்ரி அந்த மாதிரியான ஒன்று அதான் பயன்படுத்தி தாக்கியிருக்கிறார்கள். எனவே இதன் மூலம் இழப்பு பெரிய அளவுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்டடங்களும் அவருடைய முகாம்களும் பதுங்கி குழுங்களும் ரப்பிள்ஸ் என்று ஆகக்கூடிய அளவிற்கு எல்லாம் அடித்து நொறுக்கி சிதறடிக்கப்பட்டு விட்டதாகவே அந்த செய்திகள் கூறுகின்றன. அந்த படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றது. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னா, இந்த போரை இதற்கு மேலும் பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடாது என்று இந்தியா நினைத்தால், இந்திய ஒன்றிய அரசு நினைத்தால் மேலும் சில தாக்குதல்களை பதிலடியாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு படைகள் நடத்தக்கூடும். அப்படி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அப்படி நடத்தினால்தான் ஒரு முடிவுக்கு வரும். இல்லாட்டி இதை நீண்ட காலம் இவங்க வந்துட்டு இந்த ராக்கெட்டு தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது நீண்ட காலம் அது இழுத்துக்கிட்டே போகும். எனவே எல்லையை ஒட்டிய பகுதிகளில், அதாவது இன்டர்நேஷ்னல் பார்டராக இருந்தாலும் சரி, கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டு பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த இடங்களில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அப்படி ஏற்படும் பொழுது இந்த போர் இன்னும் விரிவடையும். இந்த இடத்தில் சீனா பாகிஸ்தானுக்கு உதவக்கூடும், பாகிஸ்தானிடமிருந்து பெற்ற ஆயுதங்களை இந்தியாவுக்கு எதிராக அது பயன்படுத்துகிறது என்கின்ற தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. உதவலாம், அதான் அவங்க செய்வாங்க. அதே போல இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்காவும் முயற்சிப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. அமெரிக்கா வந்துட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸை வச்சிருக்குது இந்தியாவுக்காக, அதை தந்து நிறுத்தலாம், இப்படியெல்லாம் ஒரு செய்திகள் வருகின்றது. அதாவது அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுமா இந்தியா அல்லது பாகிஸ்தான் என்பதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேணும். சர்வதேச உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர்களெல்லாம் சொல்லுவது என்னென்னா அமைதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுன்னா மட்டும் அவங்க பாய்ந்து சென்று குண்டு வீசுவது, தாக்குவது, அழிப்பது, ஓராண்டு காலத்துக்கு போரை நடத்துவது, அப்படி ஓராண்டு காலம் போரை நடத்தினாலும் அவர்களுக்கு உதவுவது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு அப்பால் ஒரு ஆதரவு மட்டுமே தேவை, ஆயுதங்களை விற்பதற்கு இவங்களெல்லாம் தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகளுக்கிடையே போர் நடந்துச்சு அப்படின்னோம்னா சீக்கிரம் முடிச்சுக்கோங்க, போகிறோம், அவங்களுடைய விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைங்க, நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வெறும் வாய் உபச்சாரங்களாகவே அள்ளி வீசுவார்கள். அது அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்தியாவினுடைய அரசியல் தலைமை இதில் எப்படிப்பட்ட முடிவெடுக்கிறது என்பதுதான் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விடயம், ஆபரேஷன் சிந்தூர் முடிவடையவில்லை, இது தொடரும் என்று சொன்னதன் மூலம் இந்த போர் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலுமே பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் மாநில அரசுகளும் சரி மக்களும் சரி மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாமும் இருக்கின்றோம். இப்படித்தான் இருக்கிறது. இதில் கொஞ்சம் நீண்ட கால பார்வையை நாம் இது பண்ண வேண்டும். இப்போ நேற்று இந்த தாக்குதல் தொடர்பாக அளித்த விளக்கமாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர்களோடு பேசும்போதும் சரி, பொதுவாக இந்த பஹல்காமில் நடந்த தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான விளக்கத்தையும் இந்திய ஒன்றிய அரசின் தரப்பில் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், மக்களை பாதுகாப்பதில் தான் ஒரு நாட்டினுடைய பலம் உண்மையிலேயே இருக்கிறது. இவ்வளவு நடந்த பிறகு இதற்கு மேலும் இன்னொரு பஹல்காம், இதற்கு மேலும் இன்னொரு தாக்குதல், இன்னொரு இடம், இன்னொரு பயங்கரவாத தாக்குதல் என்றால் அதற்கு பிறகு அது நமது நாட்டினுடைய பாதுகாப்பு என்பதை கேலிக்கூத்தாக்கிவிடும். எனவே இப்பொழுது இந்த முயற்சி சர்வதேச அழுத்தத்துடன் கூடிய ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த போர் நிறுத்தம் செய்யப்பட்டு பிரச்சனைகளுக்கு அரசியல் ரீதியாக தீர்வு காணலாம் என்கின்ற இடத்திற்கு வந்து
எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டுடன் இந்திய ஒன்றிய அரசு இந்த சிக்கலில் அது காய் நகர்த்த வேண்டும். அதை விட்டுவிட்டு வெறும் பாகிஸ்தானை இயன்ற அளவிற்கு காயப்படுத்துவோம், பதிலடி கொடுப்போம் என்கின்ற அளவில் நின்றுவிட்டால் மீண்டும் அவர்கள் இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தூண்டுவார்கள். அது மறுபடியும் அது அப்பாவி மக்களை பாதிப்பதாகத்தான் முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த போர் விரிவடையும் என்று பல இடங்களில் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்தியாவிடமிருந்து ஒரு தாக்குதல் நடத்தப்படலாம் என்று தெரிந்த உடனேயே பாகிஸ்தான் பல தொலைதூர ஏவுகணைகளில் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் சோதனைகளை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக அதனிடம் இருக்கக்கூடிய ஷாஹின் 1, 2, 3 மிசைல்கள் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை குறிவைத்து ஏவப்படக்கூடியவை. எனவே அவைகளையெல்லாம் ஏவாது, பாகிஸ்தான் பயன்படுத்தாது என்று சொல்வதற்கும் இல்லை. இன்னொன்று, பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு இங்கே குறிப்பிடத்தக்கது. அது என்னவென்றால், பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்பதனை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அவர்கள் ஒருவேளை அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வரலாம். ஏனென்றால் அந்த அளவிற்கு பாகிஸ்தானுக்கு இந்த சிந்தூர் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே அந்த இடத்துக்கும் அவர்கள் போகலாம். ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தானுடைய தளபதிகள், பாகிஸ்தானுடைய முக்கிய அமைச்சர்கள், பிரதமரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, போர்னு வந்தால் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மட்டும்தான் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, நாங்கள் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்தக்கூடிய நாடாக இருக்க மாட்டோம், அந்த கட்டுப்பாடை நாங்கள் எங்கள் மீதே விதித்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அதாவது மொரட்டோரியம், ஒரு சுய கட்டுப்பாடு. நீங்கள் அடித்தால் அதற்கு பிறகு அடிப்போம், நாங்களாக முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம் எந்த நாட்டுக்கு எதிராகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத ஒரு பாகிஸ்தான் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எனவே இந்த இடத்தில் தான் நமது படைகள் அதிகபட்ச தயாரிப்பு உஷார் நிலையில் இருக்கின்றன. எதற்கும் ஒரு கடுமையான ஒரு பதிலடியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்தியாவுடைய ஆயுத பலம் இருக்கிறது. இந்தியாவிடம் இருக்கக்கூடிய அக்னி கிளாஸ் ஏவுகணைகள் மட்டுமல்ல, ஒரு சாதாரண 300 கிலோமீட்டர் வரை சென்று பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிருத்திவி மிசைல் இருக்கிறது. அது 1000 கிலோகிராம் குண்டுகளை, அது நியூக்ளியரை கூட கொண்டு செல்லும், அப்படி கொண்டு சென்று தாக்கக்கூடிய இருக்கின்றது. பிரம்மோஸ் ஏவுகணைகள் இருக்கின்றன. 700 கிலோமீட்டர் தூர இலக்குகளை தாக்கக்கூடிய அக்னி மிசைல் 1 இருக்கிறது. 1500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய அக்னி 2 இருக்கிறது. 3000 கிலோமீட்டர் வரை, 2500 to 3000 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய 3 அக்னி 3. அதற்கு பிறகு அதற்கு மேல் 5000 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடிய அக்னி 4. 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரங்களை துல்லியமாக 50 மீட்டருக்கு உள்ள இலக்குகளை அந்த அளவுக்கு துல்லியமாக தாக்கக்கூடிய அக்னி 5 ஏவுகணை இருக்கிறது. எனவே எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலையும் தாக்கி திருப்பி அடிக்கக்கூடிய வல்லமை இந்தியாவினுடைய அந்த படைகளுக்கு இருக்கிறது. அடுத்தபடியாக விண்ணிலக்குகளை தாக்கக்கூடிய ஆகாஷ் மிசைல், இவை யாவும் இந்தியாவினுடைய DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு இந்திய படைகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆகாஷ் மிசைல் கீழிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய விண்ணிலக்குகளை அழிக்க வல்லது. அதே போல விமானத்திலிருந்து விண்ணிலக்குகளை அழிக்கக்கூடிய அஸ்த்ரா என்கின்ற ஏவுகணையும் நன்றாக பரிசோதித்து பயன்பாட்டில் இருக்கிறது. இப்போ நடத்திய அந்த சிந்தூர் தாக்குதல் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வாங்கினது தான் நம்ம ஹேமர் உள்ளிட்ட மிசைல்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் நமது நாட்டில் உருவாக்கப்பட்ட ஏவுகணைகளும் மிக சக்தி வாய்ந்தவையே, துல்லியமாக தாக்கக்கூடியவை. அது மட்டுமல்ல, இந்த நாட்டை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகள்லாம் தடுத்து நிறுத்தி அடிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையும் இந்தியா பலமுறை சோதித்திருக்கிறது. எனவே முடியாதது ஒன்றுமில்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய படைபலமும் இந்தியாவுடைய ஆயுத பலமும் உலக அளவில் திறன் கொண்டவையாகத்தான் இருக்கின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. மேலும் நாம் ரஷ்யாவிடமிருந்து பெற்றிருக்கின்ற S-400 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவுகணையை அழிக்கக்கூடியவை. இந்திரா ராடார் இருக்கிறது. எப்படிப்பட்ட எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய தாக்குதல் வந்தாலும் அதையெல்லாம் தடுத்து தாக்கி அழிக்கக்கூடிய அளவிற்கு அந்த ராடார் இருக்கிறது. எனவே தான் ராடாரை குறிவைத்து பாகிஸ்தான் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. அதற்காகவே பல ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறது. ஆனால் எல்லா ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்தியாவினுடைய இராணுவம் தெரிவித்திருக்கிறது. எனவே எல்லா விதத்திலும் இந்தியா தயாரான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பல்வேறுபட்ட கோணங்களில் நமக்கு பல செய்திகளை உணர்த்தும். அவையெல்லாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.